இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ஆதியாகமம் 31வது அதிகாரம் 29வது வசனம். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லாபான் வீட்டிலிருந்து யாக்கோபு 20 வருடம் கழித்து புறப்படுகிறான். அவனுடைய மனைவி, பிள்ளைகள் என ஒரு பெருங்கூட்டமா 2 பரிவாரங்களாக புறப்படுகிறான். புறப்படும் போது அவனுக்கு தீங்கு செய்யும்படி லாபான் அவனை பின்தொடர்ந்து வருகிறான். அப்பொழுது கர்த்தர் இடைபடுகிறார், அவனுக்கு தீங்கு ஒன்றும் செய்யாதே என்று. லாபான் யாக்கோபை வந்து சந்தித்து இந்த காரியத்தை சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார் என்றால், உங்கள் தகப்பனுடைய தேவன் இப்படி எனக்கு சொன்னார் என்று. யாக்கோபை பார்த்து என்ன சொல்லவில்லை தெரியுமா? உன் தேவன் எனக்கு இப்படி சொன்னார் என்று. உங்கள் தகப்பனுடைய தேவன் எனக்கு இப்படி சொன்னார் என்று சொல்லுகிறான். யாக்கோபு யாரு? தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவனுடைய பிள்ளை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற வரிசையில் வருகிறவன். 20 வருடம் லாபான் வீட்டில் இருந்த பிறகும் லாபானை வைத்து யாக்கோபே உன் தேவன் என்று சொல்லுகிற சாட்சி இல்லை. நாம் எதை பெரிய சாட்சியாய் பார்க்கிறோம்? நான் கோலுங்கையுமாய் வந்தேன், எனக்கு இப்ப 2 பெரிய பரிவாரங்கள் இருக்கிறது, இது சாட்சி இல்லை என்று சொல்லவில்லை. இதை விட பெரிய சாட்சி என்ன தெரியுமா? அவரை என் தேவன் என்று மற்றவர்கள் சொல்லுவது. 20 வருடம் இந்த லாபான் வீட்டில் இருந்ததுக்கு அப்புறமும் பரலோக தேவனை யாக்கோபின் தேவன் என்று இந்த லாபானுக்கு சொல்ல முடியவில்லையே. மாறாக உன் தகப்பனுடைய தேவன் என்றல்லவா சொல்ல முடிந்தது. இந்த சாட்சி நமக்கு வேணுங்க. ஏன் ஈசாக்கின் தேவன் என்று அறியப்பட்டார், ஆபிரகாமின் தேவன் என்று அறியப்பட்டார்? ஏனென்றால் அவர்கள் பலிபீடம் கட்டினார்கள். பலிபீடம் கட்டுவது எதற்காக? அர்ப்பணிக்க, சரண்டர் பண்ண. யாக்கோபை தேவன் சந்தித்த போது பலிபீடம் கட்டுவதற்கு பதிலாக யாக்கோபு என்ன செய்தான் தெரியுமா? பொருத்தனை பண்ணிவிட்டான். என்ன பொருத்தனை? எனக்கு எது செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன், அதுக்கு மேல என்கிட்ட கேட்கக்கூடாது, 10ல் 1 உங்களுக்கு தருவேன், அவ்வளவுதான். ஆனால் பிற்பாடு யாபோக்காட்டின் கரையிலே யாக்கோபு என்ன செய்கிறான் என்றா, 10ல் 1 அல்ல ஆண்டவரே, மொத்தமா தருகிறேன். நான் யாக்கோபு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறான், முழுமையாக விட்டு கொடுக்கிறான். அதன் பிறகு தேவனால் அவனுக்கு ஒரு மாற்றம் உண்டாகி ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று மட்டும் அறியப்பட்டிருந்த கர்த்தர் இப்பொழுது யாக்கோபின் தேவனாகவும் அறியப்படுகிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, சாட்சி என்பது, நான் முந்தி சைக்கிளில் போயிட்டு இருந்தேன், எனக்கு இப்போ கார் கிடைத்திருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கர்த்தர் தருகிற நன்மை. சந்தோஷமா அதை 40 வீட்டு சொல்லுங்க. அதை விட பெரிய சாட்சி என்ன தெரியுமா? நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய தேவன் என்று நாம் சொல்வது மட்டுமல்ல, நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் சொல்லணும். நேபுகாத்நேச்சார் சொன்னார் தானியேலுடைய தேவன் என்று. அதே போல நம்மை பார்க்கிறவங்க, நம்ம கூட வேலை பார்க்கிறவங்க, நம்மை சூழ்ந்திருக்கிறவங்க சொல்லணும், உன் தேவன், உன் தேவன் பெரியவன், உன் தேவன் ஜீவன் உள்ளவர், உன் தேவன். இப்படி சொல்லுவது, நம்மை வைத்து நம் தேவனை உயர்த்துவது, நம்முடைய தேவனாய் அவர் அறியப்படுவது, இது பெரிய சாட்சிங்க. இந்த சாட்சி வேணும், எனக்கு வேணும், உங்களுக்கு வேணும், நமக்கு வேண்டும். இதை வாஞ்சிப்போம், இதை நாடுவோம். இதற்கு தேவை 10ல் 1 கொடுப்பதல்ல, மொத்தமாக நம்மையே கொடுப்பது. விட்டு கொடுப்போம், நம்முடைய தேவனாய் அவர் அறியப்படுவாராக. தகப்பனே நன்றி. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. எங்கள் தேவனாய் நீர் அறியப்படுவீராக. அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.